Hi friends, welcome to Relax Recipes. இன்றைக்கி நம்ம ஒரு வெஜ் மீல் காம்போ தான் பார்க்க போகிறோம். அரை கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன், தொலிப்பருப்பு உடைச்ச உளுந்து எடுத்திருக்கேன். இதை நல்ல வாசம் செவக்கிற அளவுக்கு வறுத்தெடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா திருநெல்வேலி ஸ்பெஷல்னு கூட சொல்லலாம். கருப்பு உளுந்து சாதம் நம்ம பலாக்கொட்டை அவியல் தான் பண்ண போகிறோம். அதுக்கு மேட்சாக நம்ம ஒரு எள்ளு துவையல், 2 விதமான எள்ளு துவையலும் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். உளுந்து நல்லா வறுபட்டு செவக்கணும். பலாக்கொட்டை பார்த்திங்கன்னா நான் நல்லா க்ளீன் பண்ணி வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதோட மேல் தோலை எடுத்துகிட்டு நீங்கள் உடைக்க வருதா அப்படின்னு பாருங்கள். கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்ததுன்னா நம்ம டேரெக்டாக கட் பண்ணி காய்கறிகளோடு சேர்த்து வேக வச்சிடலாம். இல்லை உங்களுக்கு ஹார்டாக இருந்ததுன்னா குக்கரில் ஒரு விசில் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம காயோடு சேர்த்துக்கணும். உளுந்து நல்ல சிவக்க வறுபட்டுட்டு இப்போ இதை எடுத்து லைட்டாக ஆற வச்சிடலாம். ஒரு கப் அரிசிக்கு அரை கப் உளுந்து பருப்பு கணக்கு. நான் அரை கப் உளுந்து வறுத்துட்டேன். இதில் 1 கப் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கலாம். நார்மல் சாப்பாட்டு அரிசி தான் சேர்த்துருக்கேன், பச்சரிசிலாம் தேவையில்லை. இதை நல்லா கழுவிட்டு ஒரு 15 நிமிஷம் போல் நம்ம ஊற வச்சுக்கணும். இதை ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டாம். ரொம்ப நேரம் ஊற வச்சிங்க அப்படின்னா அந்த தோலெல்லாம் கலண்டுரும். 15 நிமிஷம் ஊற வச்சா போதும். இன்றைக்கி நம்ம ப்ரெஷர் குக்கரில் தான் இதை பண்ண போகிறோம். இப்போ அவியலுக்கு தேவையானதெல்லாம் தயார் பண்ணிடலாம். அவியலுக்கு வழக்கம் போல் நீங்கள் என்ன காய்கறிகள் விருப்பப்படுறீங்களோ அதை சேர்த்துக்கலாம். பொதுவாக அவியலுக்கு நீர் காய்கறிகளை தவிர்த்துக்கலாம். புடலைங்காய், பூசணிக்காயெல்லாம் சேர்க்கையில் உங்களுக்கு அவியல் கொஞ்சம் நீர் விட்டும். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா முருங்கைக்காய், கத்திரிக்காய், பலாக்கொட்டை சேர்த்துக்க போகிறேன். கேரட், உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். இதோட நீங்கள் பட்டர் பீன்ஸ் சேர்த்துக்கலாம். அவரைக்காய் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அவியலுக்கு. பலாக்கொட்டை எனக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்ததுனால நான் வெட்டி காயோடையே சேர்த்துக்கிட்டேன். நீளமாக பெரிய கொட்டையாக இருந்தால் ஒரு 3 பீஸாக போட்டுக்கோங்க, இல்லை 2 பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதோட ஒரு துண்டு அளவுக்கு மாங்காய், அதை நான் ஒரு சின்னதாக ஒரு 4 ஸ்லைஸ் வர்ற மாதிரி சேர்த்துக்கிறேன். நிறைய மாங்காய் சேர்த்துக்கிட்டாலும் உங்களுக்கு அவியல் புளிப்பு கொடுத்துரும். ஒரு 4 ஸ்லைஸ் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நம்ம கட் பண்ண காயெல்லாம் ஒரு ப்ரெஷர் பேனுக்கு மாற்றிக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி அப்படிங்கிறது நாங்கள் திருநெல்வேலியில் நார்மலாக அவியலுக்கு மஞ்சள் பொடி சேர்க்குறதில்ல. ஆனால் சேர்த்துக்கிட்டால் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக தான். மற்றபடி மஞ்சள் பொடி சேர்த்து தான் அவியல் பண்ணணும்னு இல்லை. ஒரு 1 கப் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். நம்ம மாங்காவும் சேர்த்துருக்கோம், அதனால் தயிரோட புளிப்பை பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. புளிப்பு இருக்குது அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூனே போதும். உங்களுக்கு அவியல் நல்ல கொலைய வேணும்னா இது 2 விசில் மீடியமில் வச்சு எடுத்துக்கோங்க. இல்லை கொஞ்சம் காய்கறியெல்லாம் தெரிகிற மாதிரி இருக்கணும்னா 1 விசிலே போதும். நான் இன்றைக்கி 1 விசில் தான் வச்சுக்க போகிறேன். அவியலுக்கு தேங்காய் அரைச்சிடலாம். 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல். இதில் உளுந்த பருப்பு சோறுக்கும் தேங்காய் தேவைப்படும், எள்ளு துவையலுக்கும் நமக்கு தேங்காய் தேவைப்படும். அதனால் மொத்தமாக தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இல்லை ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்தாப்பில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி நீல மிளகாவாக இருந்தது, அதனால் 2 தான் சேர்த்துருக்கேன். இல்லது நீங்கள் சின்ன மிளகாவாக இருந்தால் இந்த அளவுக்கு காய்கறிக்கு நம்ம 3 மிளகாய் சேர்த்துக்கலாம். உளுந்து ஊறி இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1க்கு 3 அளவு கணக்கு. நமக்கு அரை கப் உளுந்து எடுத்துருந்தேன், 1 கப் அளவுக்கு அரிசி, 1.5 கப்புக்கு 4.5 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்திங்கன்னா லைட்டாக நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் உங்களுக்கு சாதம் நல்லாயிருக்கும். இதை நம்ம நார்மலாக பாத்திரத்தில் வேக வச்சு பொங்கியே இறக்கலாம். ப்ரெஷர் பேன்லேயும் ஈஸியாக பொங்கிடலாம். இதில் 2 மிளகாத்தல், கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் போல் வெந்தயமும், ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகமும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நான் ப்ளைனாக வறுக்காமல் தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எண்ணெய் விட்டு லைட்டாக வறுத்து கூட சேர்த்துக்கலாம். இதோட ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் துருவல் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும். 7-8 பூண்டு தோல் எடுத்துகிட்டு முழுசாகவே சேர்த்துக்கலாம், கட் பண்ணி போடணும் இல்லை. இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 12 நிமிஷம், 10லேருந்து 12 நிமிஷம் வேக வச்சனா கரெக்டாக இருக்கும். நீங்கள் விசில் வைப்பீங்கன்னா நார்மலாக நீங்கள் சாப்பாட்டு அரிசிக்கு எத்தனை விசில் வைப்பீங்களோ அந்தளவு வச்சு எடுத்துக்கோங்க. நான் குறைஞ்ச தீயில் ஒரு 12 நிமிஷம் வேக வச்சுக்க போகிறேன். இப்போ துவையலுக்கு வறுத்து எடுத்துடலாம்.
இந்த உளுந்தப்பருப்பு சோறுக்கு பார்த்திங்கன்னா எள்ளு துவையல் தான் செய்வாங்க. யூஸ்வலாக வந்து ப்ரௌன் கலர் எள்ளு தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி ப்ரௌன் கலர் எள்ளு இல்லாததுனால கருப்பு எள்ளும் வெள்ளை எள்ளும் கலந்து யூஸ் பண்ணுறேன். ப்ரௌன் எள்ளு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு துவையல் கலரும் அழகாக இருக்கும், டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். எள்ளோடு சேர்த்து ஒரு 4-5 மிளகாய் வத்தல் காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துட்டு லைட்டாக எள்ளு அந்த சூடு பட்டாக்கிலே பொரிய ஆரம்பிச்சிடும். பொரிஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சிடலாம். இன்றைக்கி நம்ம 2 விதமான துவையல் அரைக்க போகிறோம். எள்ளு துவையல், தேங்காய் துவையல். ரெண்டுக்குமே எள்ளு தேவைப்படும். தேங்காய் துவையலுக்கு பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு போதும். வறுத்த எள்ளு 1 டேபிள் ஸ்பூன், 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துவையல் எடுத்துக்கணும். அதோட காரத்துக்கு தகுந்தாப்பில் பச்சை மிளகாய், புளி சேர்த்துக்கலாம். எள்ளு துவையலுக்கு நம்ம வறுத்து வச்சுருக்க 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு, அதில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், 4-5 காஞ்ச மிளகாய், இதுலேயும் புளி உப்பு வச்சு அரைச்சிக்க போகிறோம். மிக்சியில் துவையல் அரைக்கையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி ஆயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சி எடுங்க. நல்ல சூப்பரான துவையலாக கிடைக்கும். அவியல் ஒரு விசில் வச்சு எடுத்துருக்கேன். இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப போட்டு கிளற வேண்டாம், லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். அவியலுக்கு நம்ம நார்மலாக தான் தாளிச்சிக்க போகிறோம். ஆனால் நல்லெண்ணெய், ரிஃபைண்ட் ஆயிலை விட நமக்கு தேங்காய் எண்ணெயில் தாளிச்சிக்கிட்டால் ரொம்ப வாசமாக இருக்கும். தேங்காய் எண்ணெயில் கடுகு, உளுந்து பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டிடலாம். ஒரு 12 நிமிஷம் வேக வச்சு எடுத்திருக்கேன். ஸ்டீமெல்லாம் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சாதம் அடியெல்லாம் பிடிச்சிருக்காது. 1க்கு 3 தண்ணி நீங்கள் தாராளமாக வச்சு வேக வைக்கலாம். இந்த உளுந்தப்பருப்பு சோறுக்கு பார்த்திங்கன்னா கிழங்கப்பளம், ஜவ்வரிசி வத்தல், வெங்காய வடகம் இதெல்லாம் சூப்பர் காம்பினேஷனாக இருக்குங்க. இன்றைக்கி நான் கிழங்கப்பளமும் ஜவ்வரிசி வத்தலும் பொரிச்சிக்க போகிறேன். இந்த ஜவ்வரிசி வத்தல் எப்படி செய்கிறதுங்கிற ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். சட்டுன்னு நீங்கள் செஞ்சிடலாம். ஒரே நாளில் உங்களுக்கு வத்தலுமே ரெடி ஆகிடும். நார்மலாக இந்த உளுந்தப்பருப்பு சோறுக்கு குழம்பு எதுவுமே தேவையில்லை. நல்லெண்ணெயும் நம்ம எள்ளு துவையல் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதை போட்டு கிளறி விட்டு ஸ்கூலுக்கு டிஃபன் பாக்ஸில் கொடுத்து விட்டாலே போதுங்க. சூப்பராக இருக்கும். உப்பு உரப்புமா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அவியல் வைக்கணும்னு அவசியம் கூட இல்லை. நம்ம வத்தல் வடகம் பொரிச்சு கொடுத்தாலே பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.